إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தொடர்ந்து நாங்கள் இந்த வாரம் இஸ்லாமிய வரலாறில் உருவாகிய வழிகட்ட அமைப்புகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சில செய்திகளை நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையிலே இறுதி நாளாகிய இன்று இதுவரை நாங்கள் சொல்லப்பட்ட செய்திகளுடைய சாராம்சம், அதைத் தொடர்ந்து இன்னும் சில செய்திகளை இந்த இடத்தில் சொல்லி இந்த தலைப்பை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த வகுப்புகளிலே, பயான்களிலே இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகிய வழிகட்ட சிந்தனைகளுடைய அடையாளங்கள் சம்பந்தமான, அவர்களுடைய கொள்கைகள் சம்பந்தமாக பல செய்திகளை இந்த இடத்தில் நாங்கள் விரிவாக சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வரலாறில் உருவாகிய வழிகட்ட சிந்தனைகள், வழிகேடுகள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது பிரதானமாக இந்த மார்க்கத்தை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த இடத்திலிருந்து இந்த மார்க்கத்தை நாங்கள் படித்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் ஏற்பட்ட கோளாறு. அதாவது இஸ்லாம் என்பது கால் அல்லாஹ் காலர் ரசூல், அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹி, இது மட்டும்தான் எங்களுடைய மார்க்கம், வஹியை பின்பற்றுவதுதான் நேர்வழி, இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழிக்கு அடையாளமாக சொன்னார்கள் என்ற செய்தியை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இஸ்லாமிய வரலாறில் உருவாகிய வழிகட்ட சிந்தனைகள் வஹியை மறுத்ததனால், குர்ஆனை மறுத்ததனால், அதே போன்று சுன்னாவை மறுத்ததனால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்று விளக்கங்கள், சஹாபாக்களுடைய காலத்தில் கொடுக்கப்படாத புதுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதனால் இஸ்லாத்திலே வழிகட்ட பிரிவுகள் தோன்றியதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போன்று இந்த மார்க்கத்தை, அதனுடைய கொள்கையை தீர்மானிக்கின்ற பொழுதும் நிறைய சமுதாயங்கள், வழிகட்ட அமைப்புகள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், ஷியாக்கள், ஜஹமியாக்கள் என்ற பயங்கரமான வழிகட்ட அமைப்புகளெல்லாம் வஹிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் விட தன்னுடைய பகுத்தறிவுக்கும் சுய புத்திக்கும் இடம் கொடுத்ததனால், அதை வைத்து இந்த மார்க்கத்தை தீர்மானித்ததனால், அதன் அடிப்படையில் அவர்கள் கொள்கையை அமைத்து கொண்டதனால் இன்று இஸ்லாத்திலே வழிகட்டு போனார்கள் என்ற செய்தியை வரலாறோடு நாங்கள் சொன்னோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னொரு சமுதாயம் வழிகட்டு போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுதல். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்கு மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சை இருந்தால், மனோ இச்சைக்கு இடம் கொடுத்தல் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் வழிகேடுகள் உருவாவதற்கு மிக பிரதானமான காரணம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அரஐத மனித்தகத இலாஹஹு ஹவா, நபியே, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக, இறைவனாக எடுத்துக்கொண்ட சமுதாயத்தை பற்றி உமக்கு தெரியுமா? அவர்கள் வழிகட்டு போனார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எச்சரிக்கின்றது. முன் சென்ற சமுதாயங்கள் எல்லாம் வழிகெடுவதற்கு காரணமாக அமைந்ததும் அவர்களுக்கு நபிமார்கள் வஹியை வந்து சொல்லுகின்ற பொழுது வஹிக்கு எதிராக அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றியதால் அவர்கள் வழிகட்டு போனார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் வழிகேடுகள் உருவாகுவதற்கு இன்னும் மிக முக்கியமான காரணம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடம் கொடுக்காமல் தனி மனிதனுடைய சிந்தனைக்கு அவர்கள் இடம் கொடுத்ததனால்,
தனி மனிதன் ஒருவருடைய ஒரு கருத்துக்கு சிந்தனைக்கு மட்டும் அவர்கள் முன்னுரிமை கொடுத்ததனால் அத்தஅஸ்ஸுபுல் மத்ஹபி, ஒரு மனிதர் சொன்னால் மட்டும்தான் சரி, அவர் சொல்வதால் மட்டும்தான் சரி, அவர் பேசினால் மட்டும்தான் சரி, அவருடைய கருத்து மட்டும்தான் சரி என்று வகையை புறக்கணித்துவிட்டு தனி மனிதனுடைய கருத்துக்கு எப்போது இடம் கொடுத்தார்களோ அப்ப வழிகட்டு போனார்கள். இதே போன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகிய பித்அத்துகளும் ஷிர்க்குகளும் உருவாவதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் எல்லை மீறுதல். மார்க்கம் ஒரு வரையை சொல்லியிருக்கும் பொழுது, மார்க்கம் ஒரு கட்டுப்பாட்டை சொல்லியிருக்கும் பொழுது அதை மீறி என்னுடைய மனோ இச்சையின்படி எல்லை மீறி போனதனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் வழிகேடுகள் உருவாகியது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வழிகேடுகள் உருவாகுவதற்கு பிரதானமான காரணங்களாக அமைந்தது குர்ஆனும் ஹதீஸும் இந்த விடயங்களைத்தான் எங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோடு பேசுகின்ற ஒரு வசனம் எனக்கும் உங்களுக்கும் மிக தெளிவாக கொள்கையை தீர்மானிப்பதற்கு தெளிவான சில வசனங்கள் மட்டுமே போதும். ஒரு முஃமினுக்கு ஒரு ஆயத், ஒரு முஃமினுக்கு ஒரு ஹதீஸ் மட்டுமே போதும் அவருடைய கொள்கையை தீர்மானித்துக் கொள்வதற்காக. அல்லாஹ் குர்ஆனில் நாளை மறுமையில் எங்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக கேட்க போகின்ற ஒரு கேள்வி குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வயோம யுனாதி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் விசாரணைக்காக அழைப்பான். விசாரணைக்காக அழைத்து ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான். வயோம யுனாதிஹி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனிதர்களிடத்திலே சொல்லுங்கள், உங்கள் கோமிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை அழைக்கும் பொழுது மாதா அஜத்துமுல் முர்சலி, அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்க போகிறான் என்று நீங்கள் கேளுங்கள். என்ன கேள்வி? உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உங்களுக்கு வந்த தூதர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள், தூதர்களுக்கு எப்படி நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்ற கேள்வியை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேட்க போகிறான். நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற கேள்வி என்ன? இமாம் ஷாஃபியுடைய கருத்துக்கு எப்படி பதில் சொன்னாய்? கேள்வியே வராது. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்துக்கு எப்படி பதில் சொன்னாய்? கேள்வியே வராது. இமாம் புகாரியுடைய கருத்துக்கு எப்படி பதில் சொன்னால்? கேள்வியே வராது. ஊரில் என்ன மார்க்கம் இருந்தது, எப்படி நடந்து கொண்டாய்? கேள்வியே வராது. உன் முன்னோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கு மாற்றமாக ஏன் நடந்து கொண்டாய்? கேள்வியே வராது. நாளைக்குள்ள கேள்வி மாதா அஜத்துமுல் முர்சலி, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? ஃபஅமியத் அலைஹிமுல் அம்பாஉ மா கானூ யஸ்அலூன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த போதனைகள் எல்லாம் அவர்களுக்கு மறைந்து 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 உலகத்தில் குருடர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாதவர்கள் எல்லாம் கண் குருடர்கள் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு பேசுகிறது. அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய வழிமுறையை யாரெல்லாம் புறக்கணிப்பார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் பங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாங்கள் கொடுப்போம். நெருக்கடியான வாழ்வை கொடுத்து நாளை மறுமையில் அல்லாஹ் வயோமல் கியாமத்தி, நாளை மறுமையில் அல்லாஹ் அஅமா, குருடர்களாக அவர்களை எழுப்பாட்டுவோம். கால ரப்பி வஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, குருடர்களாக அந்த மனிதர்களை, இந்த மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை புறக்கணித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமை குருடர்களாக எழுப்பாட்டப்படுகின்ற பொழுது அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார்களாம், லிம ஹஷர்தனி அஅமா, ஏயா அல்லாஹ் என்ன குருடனாக எழுப்பாட்டினாய்? ஏயா அல்லாஹ் எனக்கு ஒன்றும் விளங்குதே இல்லை. அல்லாஹ் சொல்வானா, அதக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா, உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் தெளிவான வசனங்கள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது, உன் உள்ளத்துக்கு சொல்லப்பட்டது, உன் காதுகளுக்கு கேட்டது, என்னுடைய வசனங்கள் வகி உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, அவைகள் எல்லாத்தையும் நீ புறக்கணிச்சாய், மறந்தாய். ஃபகதாலிகல் யௌம துன்ஸா, அப்ப நீ என் வகையை மறந்தது மாதிரி இன்றைய நாளில் நீ மறக்கடிக்கப்பட்டவன் லிஸ்ட்ல நீ போய்விட்டாய், போ. அல்லாஹ் சொல்வானா மறுமையில். இன்னொரு வசனம்,
யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். அல்லாஹ் சில மனிதர்களுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்துல போட்டு புரட்டுவான். வுஜூஹுஹும் முகங்களை, சில மனிதர்களுடைய முகங்களை அல்லாஹ் தஆலா ஃபின்னார் நரக நெருப்பிலே போட்டு புரட்டுவான். யகூலூன், அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், யா லைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே. அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, தெளிவான வசனம் இது. அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று நரகவாதிகள் சொல்லுவார்களாம். அந்த நேரத்தில் அத்தஅனல்லாஹ் காலு இன்னா அத்தஅனா சாததனா வ குபரானா, அவர்கள் சொல்லுவார்களா, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்கள் ஊரில் சாதாத்துமார்கள், தலைவர்கள், பெரியவர்கள், முன்னோர்கள், ஒக்கு பராஹனா, எங்களில் மூத்தவர்களை நாங்கள் பின்பற்றினோம். அவர்கள் எங்களை வழிகேட்டின் பக்கம் விட்டு விட்டார்கள். அப்படி என்றால் குர்ஆன் ஹதீஸை காட்டித் தரவில்லை. எங்களை பின்பற்றாதீர்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், வஹீக்கு நீங்கள் செவிசாயுங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பின்பற்றினோம். அவர்கள் எங்களை வழிகேட்டில் அமைத்து விட்டார்கள். காலு ரப்பனா ஆதிஹிம் லிஃபைனி மினல் அதாப், குர்ஆன் வசனம். அவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், எங்களை நரகத்துல போட்டு புரட்டினது மாதிரி 2 மடங்கு வேதனையை எங்களுக்கு யார் இதை சொல்லி தந்தார்களோ, யார் எங்களுக்கு வகையை காட்டித் தரவில்லையோ, யார் எங்களுக்கு நேர்வழியை சொல்லவில்லையோ, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை நீ கொடுப்பாயாக. அவர்களை கடுமையாக நீ சபிப்பாயாக என்று நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய, நரகத்தில் நடக்கக்கூடிய சம்பாஷணையை குர்ஆன் சூரத்து சபாவுடைய இறுதி வசனங்களிலே சொல்லுங்கள். இந்த 3 வசனம் எங்களுக்கு தெளிவான விளக்கம். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எந்த இடத்துல எப்படி நாங்கள் பயணித்தால் நரகத்திலிருந்து தப்பலாம், நேர்வழியில் இருக்கலாம் என்பதை பற்றிய தெளிவான வசனங்கள் சகோதரர்களே. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்லிக் கொள்வேன். வழிகட்ட சிந்தனைகளுடைய அடையாளங்களை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்த்தோம். அதே போல் குர்ஆன் எந்த வழியை எங்களுக்கு சொல்லுகிறது என்பதை தெளிவான வசனங்கள் எங்களோடு பேசுகின்றன. அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்பது அல்லாஹ் உலகத்தில் செய்கின்ற மிகப்பெரிய அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுவானோ அவனுக்கு இந்த மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான். யாருடைய ஹிதாயத்தும் இன்னொருவருடைய கையில அல்லாஹ் வைக்கவில்லை. ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது. அதற்கான வழிகாட்டுதல் நபிமார்கள் செய்வார்களே தவிர, அதற்கான பிரச்சாரர்கள் சொல்லுவார்களே தவிர, ஒரு மனிதனுடைய நேர்வழியை, உள்ளத்துக்கு பக்குவத்தையும் ஹிதாயத்தையும் கொடுப்பது ஷேகுமார் அல்ல, வலிமார்கள் அல்ல, பெரியவர்கள் அல்ல. அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை என்பதை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், எமது ஊருக்கு அந்த ஆளின் வந்தால், இந்த பெரியார் வந்தால், அவருடைய பையத் இருந்தால், இவருடைய கையை பிடித்தால் அவர்கள் எங்களுக்கு சுவர்க்கத்தை வழிகாட்டுவார்கள் என்று நினைப்பது என்பது தெளிவான வழிகேடான சிந்தனை. ஹிதாயத்தை நாடுவது அல்லாஹ்வுடைய தனிப்பெரிய ஒரு கருணையும் நிஅமத்தும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடாதவர்களுக்கு ஹிதாயத்தை கிடையாது. ஆனால் ஹிதாயத்தை யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ, அதற்காக முயற்சி செய்வார்களோ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவான். குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யாரெல்லாம் முயற்சி செய்து 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 எங்களிடத்திலே ஹிதாயத்தை கேட்பார்களோ அவர்களுக்கு நாங்கள் நேர்வழி காட்டுவோம். அதனாலதான் வாளை ஏந்தி கொண்டு வந்த ரசூலுல்லாவை கொல்ல வந்த, எங்கு அவர் இருக்கிறார் என்று தேடி வந்த உமருக்கு ஹிதாயத் கிடைத்தது. யாருக்கு கிடைக்கவில்லை? யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு அரணாக, காபிர்களுக்கு எதிராக பாதுகாப்பாக நின்றாரோ அந்த அபூ தாலிபுக்கு அந்த ஹிதாயத் கிடைக்கவில்லை. அபூ தாலிபுக்கு ஹிதாயத் இல்லை. அரவணைத்து பாதுகாத்த அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஹிதாயத்
வாளேந்தி வந்த உமர் இப்னு கத்தாபுக்கு கிடைத்ததென்றால் ஹிதாயத் பெருமதியானது. அந்த ஹிதாயத்தை கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய மௌத்து வரைக்கும் இருக்கிறது. இதை வழியிலே வழிகேட்டிலே போய் வழிகேட்டிலே மரணிக்கின்ற ஒரு துருப்பாக்கி நிலைக்கு யாரும் ஆகிவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்வார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், இறைவா உள்ளத்தை புரட்டக்கூடிய நாயனே, சப்பித் கல்வி அலா தீனிக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை நிலை நிறுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துஆ கேட்பார்கள். ஹிதாயத்தை தேடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குவான். இஸ்லாமிய வரலாறுல வந்த மிக முக்கியமான ஒரு சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாறை படித்து பாருங்கள். இந்த அளவுக்கு ஹிதாயத்தை தேடினார், அல்லாஹ் எங்கே பிறக்க வைத்தான், எங்கே ஹிதாயத்து வழங்கினான் என்பதற்கு மெய் சிலிர்க்கின்ற ஒரு வரலாற்று நாயகன் இந்த சஹாபி. ஃபாரிஸ் நாடு, ஃபாரிஸ் நாடு என்பது இப்பொழுது ஈரானுடைய நாடு. அவர் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி மட்டுமல்லவர், அவர் நெருப்பு வணக்கத்தை அவருடைய குடும்பம் தலைமையேற்று செய்த ஒரு குடும்பம். சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்தை பெரியோரு, அவருடைய நெருப்பு வணங்கி அந்த கோவிலிலே பெரியோரு ட்ரஸ்டி, அவர் தலைவர். அவருக்கு சாட்டப்பட்ட பொறுப்பு, சல்மானுக்கு சாட்டப்பட்ட பொறுப்பு, ஒவ்வொரு நாளும் நெருப்பு பத்த வச்சு நெருப்பு ஊதணும், நெருப்பு அணையக்கூடாது. 24 மணித்தியாலமும் நெருப்பு அணையாமல் பொறுப்பாக இருந்தவர், மஜூசிகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் சல்மான். வழிகேடு. தன்னுடைய தந்தை ஏதோ ஒரு தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். போகின்ற பாதையிலே ஒரு கோவிலை காணுகிறார். அந்த கோவிலில் கிறிஸ்துவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலைக்காக தந்தை அனுப்பினாரோ அதை மறந்து விடுகிறார். கோவிலுக்குள் நுழைகிறார். கோவிலில் அந்த பாதிரி, அந்த மதகுரு ஓதுகின்ற பேசுகின்ற அந்த வேத வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே வருகிறது. ஆசைப்படுகிறார். சூரியன் மறைகின்ற அளவுக்கு, நேரம் வருகின்ற அளவுக்கு தன்னை மறந்து கோவிலுக்குள்ளே கழித்து விடுகிறார். உடனே கோவிலுக்குள் இருந்த ஆட்களை பார்த்து கேட்டார்கள், இதுல யார் மார்க்கம் மிக தெரிஞ்சான்? அந்த பாதிரியாரை அவருக்கு காட்டிக் கொடுக்கிறார். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐன அஸ்லு ஹாதத் தீன், நீங்க இப்ப செய்த இந்த தொழுகை, இந்த வணக்கத்துடைய அடிப்படை மார்க்கம், இந்த மார்க்கம் இதனுடைய அடிப்படை எங்கே தோன்றியது, எங்க இருக்கிறது என்று கேட்டார்கள். நீங்க இங்கிருந்து அது கிடைக்காது. நீங்க எங்க போகணும்? நீங்க ஷாம் நாட்டுக்கு போகணும். ஆப்போசிட் தொங்கல், அடுத்த நாடு ஜோர்தான், பலஸ்தீன், சிரியா போன்ற நாட்டுக்கு நீங்க வரணும். அங்கதான் இந்த மார்க்கம் இருக்கிறது. ஏதோ தந்தைக்கு தெரியாமல், தந்தையுடைய உத்தரவை மீறி யாரோ ஒரு பயண கூட்டத்தோடு சேர்ந்து வீட்டை விட்டு ஓடிவிட்டார். ஓடினார். எனக்கு சத்தியம், நேர்வழி, எது சத்தியமோ அது வேண்டும், அதை தேடணும். நான் ஓடி வந்தார். ஷாமுக்கு வந்தார். ஷாம் ஒரு கோவிலிலே தன்னுடைய நாட்களை கழித்தார். அங்கிருந்த மதகுருவோடு பேசிக்கொண்டார். நான் இந்த மார்க்கத்தை படிக்கணும், இந்த மார்க்கம் எனக்கு தேவை, நான் உலகத்தில் ஹக்கை பின்பற்ற வேண்டும், இந்த மார்க்கத்தை எனக்கு கற்றுத்தர உங்களுடைய சேவன்டாக நான் வேலை செய்கிறேன் என்று சேவன்டாக வேலை செஞ்சார்கள் அந்த கோயில்ல, அந்த சர்ச்சில். அதுக்கு பின்னால அந்த பாதிரி, அவருக்கு மதகுருவுக்கு மரணம் வருகிறது. அவர் மரணிக்க போகிறார், மரணித்து விடுகிறார். மரணித்த உடனே மக்கள் எல்லாம் அந்த மதகுருவை அடக்கம் செய்வதற்காக தயாரிக்கின்ற பொழுது ஊர் மக்களை பார்த்து சல்மான் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு மதகுரு அல்ல, இவர் ஒரு பொய்யர். ஏன் தெரியுமா? நான் ரகசியமாக இவரோடு நான் வாழ்ந்து வந்தேன், இவரோடு நெருக்கமாக நான் தான் இருந்தேன். மக்களுக்கு சதகா செய்யும்படி ஏவுகிறார். கோவிலுக்கு வருகின்ற சதகா பொருட்களை இவருக்காக பதுக்குகிறார். இவர் நேர்மையான ஆள் இல்லை என்று சொன்ன பொழுது ஆதாரம் கேட்டார்கள் ஒரு மக்கள். அவர் பதுக்கி வைத்திருந்த அந்த தங்கங்களை, வெள்ளிகளை, அந்த ஆபரணங்களை கொண்டு போய் காட்டினார்கள். உடனே அவரை அடக்கம் செய்யாமல் ஊர் மக்கள் கழுகு மரத்திலே ஏற்றி கல்லால் அடித்தார்கள். அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பாதிரியார், அங்கே ஒரு மதகுரு. அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். அவருக்கு மரணம் வருகிறது. அவருடைய மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கேட்டார்கள், எத்தனையோ பேரை கடந்து வந்து விட்டேன், சத்தியத்தை தேடி நான் வருகிறேன், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நான் யாரிடம் இதை படிப்பது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், மௌசில், சிரியாவில் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், நீங்கள் இந்த மார்க்கத்தை, இந்த ஹக்கை நீங்கள் படிக்க வேண்டுமாக இருந்தால் அவரிடம் போங்கள் என்றார்கள். பாரிஸ், ஷாம், மௌசில் எல்லாம் நடைப்பயணம். எதற்காக? ஒரு ஹக்கை தேடுறதுக்காக.
ஹிதாயத்தை தேடுவதற்காக மோசலுக்கு வந்தார். அங்கேயும் ஒரு மத குருவை சந்தித்தார். அங்கேயும் இதே பிரச்சனை. அவருடைய இறுதி காலம் அடைகிறது, அவருக்கு மரணம் வருகிறது. அந்த பாதிரியார் சொல்றார், இந்த பாரிஸ் ஹக்க தேடி வாரேன் வாரேன் வாரேன், எனக்கு இதுதான் நிலைமை. நான் இதுக்கு போற இந்த ஹக்க தேடணும், தான் யார்கிட்ட போய் இதை கேட்கணும். அவர் சொல்றார், நான் அறிந்த வகையில் இந்த மார்க்கத்தை தெளிவாக உனக்கு சொல்லித் தருவதற்கு என்னால் தெரிந்த யாருமே இல்லை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நாம் படித்த வேதத்தின் அடிப்படையில், எமது கிறிஸ்துவம் சொல்லுகின்ற அடிப்படையில், எமது வேதம் பேசுகின்ற அடிப்படையில் இறுதி காலத்துடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தில் வர இருக்கிறார். அவர் வருகின்ற காலம் நெருங்கிவிட்டது. அவர் அரபுகள் தேசத்தில் வருவார். அவர் பிறக்கின்றார் ஒரு இடத்திலே, அவர் இன்னொரு இடத்துக்கு ஹிஜ்ரத் செய்வார். அவர் ஹிஜ்ரத் செய்கின்ற இடம் ஈச்சப்பழ மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் உள்ள இடமாகத்தான் இருக்கும். அங்கேதான் அவர் கடைசி காலத்தை கழிப்பார். அவரை நீங்கள் கண்டுகொண்டால் அவருக்கு தான் சத்தியம் இருக்கிறது. அவரை சந்திங்கள் என்றார். அவரை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? 3 அடையாளங்கள் எங்கள் வேதம் சொல்லுகிறது. ஒன்று என்ன? அவர் தர்மம் தின்ன மாட்டார். சதக்காவாக எதை கொடுத்தாரோ அதை அவர் தின்ன மாட்டார். ஹதியாவாக கொடுத்தால் அதை சாப்பிடுவார். அவருடைய 2 புஜத்துக்கு மத்தியில் ஒரு அடையாளம் இருக்கும், அதுதான் நுபுவத்துடைய அடையாளம். இந்த 3ஐயும் நீங்கள் அவதானித்தால் அவர்தான் அந்த நபி. அவரை தேடுங்கள் என்றார்கள். இப்ப இவருக்கு ஆசை, ஷாமிலிருந்து மதீனாக்கு வரணும். அவர் சம்பாதித்த சில ஆடு மாடுகள் இருந்தது, அதை கூலியாக சில அரபு வணிகர்களுக்கு, பிசினஸ் மேன்களுக்கு கொடுத்து என்ன எப்படி சரி கொண்டு வைத்து அரபு தேசத்தில் விட்டுருங்க. எக்ரிமெண்ட். எப்படியோ அரபு தேசத்துக்கு வருகிறார். வருகின்ற இடைவெளியிலே அவருக்கு துரோகம் நடைபெறுகிறது. என்ன துரோகம்? அந்த வணிக கூட்டம், அந்த அரபிகள் இடையில மதீனாவுக்கும் ஷாமுக்கும் இடையில இருக்கின்ற வாதில் குரா என்கின்ற ஒரு இடத்துல இருந்து அவரை ஒரு யகூதிக்கு வித்து விடுகிறார்கள். அரபு தேசத்துக்கு வர முடியாது, விற்கப்பட்டு விட்டார். சல்மான் அடிமையாக விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட உடனே அந்த யகூதி கிட்ட ஒரு அடிமையாக ஈச்சப்பழ தோட்டத்துல ஈச்சப்பழ மரங்களை சரி செய்கின்ற, இந்த ஈச்சப்பழ மரங்களை கேப் பண்ணுகின்ற வேலை அடிமையாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வொர்க் பண்ணுகிறார்கள். ஒரு நாள் மரத்துக்கு மேல இருக்கிறார். ஈச்சப்பழ மரங்களை அந்த அறுவடை செய்கின்ற இதில் நிற்கிறார். அவருடைய யகூதி தலைவர் பொஸ் கீழே இருக்கிறார். அவருக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் வந்து பொஸ்ஸோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவருடைய சாச்சாவின் மகன் வந்து சொல்கிறார், உனக்கு தெரியுமா ஒரு புதிய கதை? எங்கட மதீனாவாசிகளுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. யாரோ ஒரு மனிதர் குபாவிலே வந்திருக்கிறாராம். அவர் நபி என்று சொல்லுகிறாராம். அவர் மதீனாவுக்கு வரப்போகிறார்களாம். என் மதீனாவாசிகள் அவரை போய் நம்பி அவருக்கு பக்கத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த பொஸ்த வந்து அவருடைய சொந்தக்காரர் சொல்லுகின்றத சல்மானுல் ஃபாரிசி மரத்துக்கு மேல் இருந்து கேட்டுட்டார். அவர் சொல்றார், சல்மானுல் ஃபாரிசி சொல்கிறார், எனக்கு ஏற்பட்ட நடுக்கம் இருக்கிறதே, நான் கீழே விழுந்து என்னுடைய பொஸ்த மேல விழுந்துருவேன் ஒரு பயமாக ஏற்பட்டது. நான் இறங்கினேன், அவசரமாக இறங்கினேன். நான் சரியான இடத்துக்கு தான் வந்துட்டேன். என்ன அடையாளம் சொல்லப்பட்டதோ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். என் பொஸ்ட வந்து சொன்னேன், கேட்டேன். அந்த வந்து சொன்னவன்ட்ட என்ன சொன்னீங்க? அப்படி கேட்ட உடனே என் பொஸ் என்ன செஞ்சார் தெரியுமா? அரைஞ்சார் ஒரு அரை. எனக்கு உனக்கு என்ன இதுல வேலை? அது நாங்க பேசுறது, உன்ன வேலையை செய். திருப்பி என்ன மரத்துல இவருக்கு யோசனை, நபி வந்திருக்கிறார், குபாவுக்கு வந்திருக்கிறார், எப்படி சந்திக்கிறது? பின்னேறம் வாங்கின உடனே டியூட்டி எல்லாம் முடிஞ்சு ஈச்சப்பழம் அவருக்கு கிடைச்ச அந்த அவருடைய கூலி ஈச்சப்பழ கொலை ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தார். குபாவுக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஈச்சப்பழ கொடையை நீட்டினார். தோழரே, எனக்கு கேள்விப்பட்டேன் நீங்க சதகாவை சாப்பிட்றலையா, அதனால இது உங்களோட தோழர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் சொல்லி கொடுத்தார். உண்மையிலே ரசூலுல்லாஹ் சதகாவை சாப்பிடவில்லை. இது எந்த சதகாண்டா? ரசூலுல்லாஹ் அம்சக அன் யதிஹி, அவர் சாப்பிடாமல் சூழ இருந்த சஹாபாக்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுத்தால் ஒரு ஈச்சப்பழத்தை கூட சாப்பிடவில்லை. அவர் மனதுக்குள்ள சொல்றார், முதலாவது அடையாளம் சரி. 2வது நாள் அதே மாதிரி ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வட்டாங்க.
மதீனாக்கு வந்துட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய ஹதியா என்று கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க. ரெண்டாவது அடையாளம் சரி. மூன்றாவது இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடையாளம் பார்ப்போம். கொஞ்ச நாள் போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார். சல்மான் பாரிஸிலிருந்து வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பகீ, பகீல ஒரு ஜனாதாவை அடக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு மேல ஒரு ஷால்வையை போட்டுக்கொண்டு ஜனாதாவுக்கு பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறார். சல்மான் வந்தார். ரசூலுல்லாஹ் அப்படியே சுத்தினார். சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. இந்த அடையாளத்தை எப்படி பார்க்கிறது? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, மேல ஷால்வை இருக்கிறது. இந்த அடையாளத்தை பார்ப்போம். மீண்டும் இவரா அந்த மனிதர் நான் அதாவது கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு கையை சுத்தினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள். சல்மானை பார்த்து விட்டு பின்னால வரச்சரி சைக்கினை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே ஷால்வை இழுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஷால்வை இழுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அடையாளத்தை அவர் கண்டார். கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அழுதார். கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அழுதார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை அப்படியே பிடிச்சி முன்னுக்கு வந்து உன் கதையை செல் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அவருக்கு நடந்த அவ்வளவு கதையும் சொன்னார்கள். அவ்வளவு கதையும் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, இதுதான் சல்மான் அல் ஃபாரிசி, உங்களுடைய சகோதரர் ஹிதாயத்தை தேடி வந்திருக்கிறார். இப்ப இவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். ஒரு யகூதி அடிமை, எங்களுக்கு உரிமை இல்லை. அவர் எங்களுக்கு எடுக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பொஸ்ட போயிட்டு அடிமையிலிருந்து உங்களோட உரிமையிடமாக இருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வாங்க. நாங்க பொஸ் ஒரு கண்டிஷன் வச்சார். என்ன கண்டிஷன்? இந்த தோட்டத்துல 300 ஈச்சப்பழ மரத்தை உங்க கையால நாட்டும். ஒரு முட்டை வடிவத்தில் ஒரு தங்கம் தரணும். இப்படி தந்தா கலாஸ் உனக்கு ரசூலுல்லாஹ் போயிடும். அப்படி இல்லாட்டி நீ என்னோட அடிமை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களோட கையால 300 குழியை தோண்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அந்த 300 குழியை தோண்டி விட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அந்த 300 ஈச்சப்பழ மரத்தை நான் நாட்டுகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அஈனு அலா சல்மான், தோழர்களே உங்கள் தோழர் சல்மானுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். ஒருத்தர் 10, ஒருத்தர் 15, ஒருத்தர் 25, ஒருத்தர் 30 ஈச்சப்பழம் கண்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு நாள்ல 300 ஈச்சப்பழ மரக்கண்டு சேர்ந்தது. தோண்டினாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால கொண்டு வந்து 300 ஈச்சப்பழ மரங்களை நாட்டினாரு. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் நாட்டிய 300 ஈச்சப்பழத்துல ஒரு இலை கூட காயவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் அடுத்தது என்ன என்று கேட்டார்கள். யாரோ சொல்லலாம், முட்டை வடிவத்துல ஒரு தங்கம் கேட்கிறாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்தல்லாஹு அன்கும், நிச்சயமாக அல்லாஹ் உலக்காக அதை தருவான். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு தங்கம் தர்மமாக வருகிறது. சல்மான் இதை எடுங்க, இதை கொண்டு போயிட்டு கொடுங்க. கொடுத்தா பார்வையில முட்டமா இருக்கல, அந்த பாரத்துக்கு இருக்கல. சல்மானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார ரசூலுல்லாஹ், இது அந்த பாரம், அந்த வெயிட் இல்லை, இதுல கொடுங்கள் நீங்கள் போய். அவர் கொண்டு போய் கொடுத்தாரு. அதை ஏற்றுப்பார். முட்டை வடிவத்திலையும் அதே பாரத்திலையும் இருந்தது. அவரை உரிமையிடப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர், உஹதை தவிர மற்ற எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்டார். சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா? ஒரு ஹிதாயத், நேர்வழி. அல்லாஹ் நாடினால் நாம் கிழக்கில் இருந்தாலும் எங்களை மேற்குக்கு கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை தருவான். ஆனா எங்களுடைய பொறுப்பு அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை கேட்க வேண்டும். அதற்கான எங்கள் மனசை துறக்க வேண்டும். இந்த மனசை யாரு கூட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஹிதாயத் கிடைக்காது. உலகத்துல நிறைய பேருக்கு இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி காதுக்கு போனது, உள்ளத்துக்கு போனது. ஆனால் ஏதோ ஒரு பிற காரணங்களுக்காக, உலகத்துல ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள். ஃபிரௌன் என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னான்? எனட்ட வாழ்ந்த அடிமை, ஏண்ட சோக்கத்தின் அடிமை, எனக்கா நீ மார்க்கம் சொல்ல வருகிறாய்? சில பேருக்கு சத்தியம் போய் சேரும், காதுக்கு போகும், உள்ளத்துக்கு போகும். உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பெருமை அவர்களை விடாது. ஃபிரௌனுக்கு அதுதான் நடந்தது. பெருமை அவர்களை விடாது. பெருமை இந்த மார்க்கத்துக்கு, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம யாரெல்லாம் பெருமை அடிப்பார்களோ
புரிந்து கொள்ளுங்கள், வரலாறு சொல்லுகிறது அவர்கள் இந்த உலகத்தில் இழிவாக மரணிப்பார்கள். ஃபிரௌன் என்ன சொன்னார்? வஹாதல் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நைல் நதி என்னுடைய காலுக்கு கீழால் ஓடுகிறது, நான் தான் ரப்பு என்றான். நீ புதிய ஒரு ரப்பு சொல்லணுமா? என்னட்ட வளர்ந்தவன் நீ என்று மூசாவை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? எந்த ஆற்றை தன்னுடைய காலுக்கு கீழால் ஓடுகிறது என்று பெருமை எடுத்தானோ அந்த ஆற்றில மூல வச்சு அந்த ஆற்றுக்கு கீழே அல்லாஹு தஆலா அவனை இழிவாக வர்ணிக்க செய்தார். அபூ தாலிப் சத்தியம், இது ரசூலுல்லாஹ் சொல்வதை தன்னுடைய சகோதரன் சொல்வது சத்தியம் என்று நன்றாக தெரியும். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? தன்னுடைய மரணத்துக்கு பின்னால இந்த உலகத்துல இந்த ஊர்ல எனக்கு இருந்த மரியாதையும் எனக்கு இருந்த கௌரவம் கண்ணியமும் இல்லாமல் போய்விடும் என்று உலக கௌரவத்தை எதிர்பார்த்தார். நன்றாக தெரியும் இது நேர்வழி என்று. ஆனா அவரை எது தடுத்தது? உலகத்தில் ஏதோ ஒரு கண்ணியத்தையும் உலகத்தில் ஏதோ ஒரு மதிப்பையும் அவர் எதிர்பார்த்தார். என்ன நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரண படுக்கையிலே ரசூலுல்லாஹ் கால் மாட்டில் வந்து சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கடைசி நேரத்தில் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உஹாஜ்ஜு லக இன்தல்லாஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட உங்களுக்காக நான் மன்றாடுவேன் என்றார்கள். சொல்ல 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 கேட்கவே இல்லை. என்ன யோசித்தது? நான் இந்த கூட்டத்தில் தலைவனாக வாழ்ந்து விட்டேன், நான் இந்த கூட்டத்தில் மதிப்புக்குரியவனாக வாழ்ந்து விட்டேன், நான் பழையவருக்கு மார்க்கத்தில் இருக்கிறேன், அதை விட்டுட்டா அந்த மதிப்பை தரமாட்டார்களோ என்று நினைத்தார். கையை உயர்த்தினார், என்னுடைய அப்பனுடைய மார்க்கத்தில் நான் மரணிக்கிறேன் என்று சொன்னார். சொன்னார்கள், வஜத்துஹு ஃபீ பௌதாஇன் நார், நரகத்தின் அகல பாதாளத்தில் இவரை நான் காண்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்தியத்தை தேடுபவர்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அதை கேட்கின்ற மனப்பாங்களை நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்காவிட்டால் அல்லாஹ் உள்ளத்தை மூடி விடுவான். பயங்கரமான ஒரு தண்டனை தான் உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை. அல்லாஹ் சத்தியத்தை போக முடியாமல் உலகத்தில் என் உள்ளத்தை சீல் பண்ணினான் என்றால் நிச்சயமாக சத்தியம் எங்கள் உள்ளத்துக்கு வந்தே சேரும். குர்ஆன் வசனத்தை சொல்லிக் கொண்டு நான் முடிக்கிறேன். உமை யுஷாபிக ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன், யார் இந்த தூதரோடு முட்டு மோதிக்கொள்கிறார்களோ, யார் இந்த தூதருக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, முஃமின்களுடைய வழி அல்லாத வேறு வழிகளை யார் தீர்மானிக்கிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, சத்தியம் எது என்று தெரிந்ததன் பின்னால், நேர்வழி எது என்று தெரிந்ததன் பின்னால் மனமுரண்டாக பெருமைக்காக உலக கௌரவத்துக்காக யாரெல்லாம் இதை மறுப்பார்களோ அவர்களை அவர்களுடைய வழியில நாங்கள் விட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்றான், திருப்பி அழைக்க மாட்டோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவர்களுக்கு இறுதி முடிவு ஜஹன்னம், நரகம். இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுகின்ற பயங்கரமான ஒரு தண்டனை, சக்தியின் மீது நேர்வழி என்று தெரியாமல் வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். தெரியா கிடைக்கல, முயற்சி செய்கிறார் கிடைக்கல, அவருக்கு வரும், ஆனா அதற்கான உள்ளம் திறந்திருக்கிறது. இவர்கள் யார் என்றால் தெரியும், இது உண்மை என்று தெரியும், ஆனா ஏதோ ஒரு காரணம் அவர்களை தடுக்கிறது என்றால் இவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் சொல்லிட்டா இவரை விட்டுருவோம், இவர்களுக்கு நாங்கள் நேர்வழி காட்ட மாட்டோம். இவர்கள் தலாலத்திலே வழிகேட்டிலே மறைக்கக்கூடிய அபாயகரமான கூட்டம் என்பதாக இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய மார்க்க விஷயத்துல வஹீக்கு மட்டும் தலை சாய்ப்போம், குர்ஆனுக்கு மட்டும் தலை சாய்ப்போம், ஹதீஸுக்கு மட்டும் தலை சாய்ப்போம். இந்த ரெண்டிலையும் தான் எங்களுடைய நேர்வழி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா மரணிக்கும் வரைக்கும் இந்த நேர்வழியில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.